அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். அனைவருக்கும் சிவப்பாடல் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மோஸ்ட்லி ஏற்படுற ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற ப்ராப்ளம் தான். இப்போ மனைவி சொல்கிறேன், என் கணவன் சரியில்லை, அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாரு, என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு, எப்போ ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காரு, இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர் என் மனைவி சரியில்லை, அவள் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி 2 பேருமே குறை சொல்லிக்கிட்டு அதை 2 பேருமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இப்படி இருக்காங்க. இப்போ 2 பேத்துக்குள்ளேயுமே ப்ராப்ளம் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்லுவேன்னா, நீங்கள் மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ மாறணும், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும், உங்கள் பார்ட்னரும் கண்டிப்பாக மாறுவாங்க. இது 100% உண்மை. அது எப்படி அப்படின்னா, நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ளே உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும். அது நீங்களே உணர்வீங்க. அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் அப்படின்னா நான் நினைப்போம்னா, இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, நம்ம சுற்றி சுற்றி ஏன் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது, அது ப்ராப்ளம் மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் தவிர குறைஞ்ச பாடு இருக்காது. அதுக்கு காரணம் யார்? நம்மதே. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். நீங்கள் அதை தான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டு அதையும் சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ நம்ம அதையே 24 நேரம் நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் அப்படின்னா, கணவர் இப்படி செஞ்சுட்டாரு, இல்லைன்னா என் கணவர் சரியில்லை, என் கணவர் இப்படி இருக்காரு, அவர் இப்படி நடந்துக்கிறாரு, எப்போ பாரு சண்டை போடுறாரு, எப்போ பாரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அதை பற்றியே நீங்கள் 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்க மாட்டீங்க. அதை பற்றியே நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். நம்மளோட மனித இயல்பு அதுதான். ஒரு ப்ராப்ளம்னா அதை 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம. இப்போ அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனோட இது என்னென்னா, நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ, எதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு அதிகமாக சேரும், அதை தான் அதிகமாக கொடுக்கும். அப்போ நம்ம பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கனால நமக்கு அந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் உங்கள் கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி அப்போ நீங்கள் அப்படி நடந்துடுமோ நீங்களே திங்க் பண்ணுவீங்க. நீங்கள் அவர் இப்படியே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி நடந்துடுமோ அப்படின்னு நீங்களே அவரை டவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், நம்ம லைஃப் என்ன ஆகுறது இதாகிறது, இந்த மாதிரி பல இது நினைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு பல மடங்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ சுற்றி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு உங்களை மாற்றிக்கிங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் ஹஸ்பண்ட்டை உங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொன்னாலும் இதானாலும் அது எடுபடாது. அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க. எது நடந்தாலும் அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ண கண்டிப்பாக அவங்களும் மாறுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். நான் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எண்ணத்தை மாற்றுங்க. நெகட்டிவ் எண்ணம் வரத்தையும் செய்யும், அப்பப்போ நெகட்டிவ் எண்ணம் வரத்தையும் செய்யும். அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவ் எண்ணம் வரப்பெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்கள் கணவரை பற்றி ஒரு பாசிட்டிவ் நினச்சி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் கணவர் எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் மனைவி எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது அவங்க என் கணவர் நல்லபடியாக என்கிட்ட நடந்துக்கிறாரு, என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாரு, அக்கறையாக அன்பாக நடந்துக்கிறாரு, நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், என் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என் கணவர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். நல்லபடியாக நடந்துக்கிறாருன்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள். சொல்லிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த நெகட்டிவான இது வர விடாமல் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. அது அப்போ நீங்கள் ஒரு நாள் அதிகமாக நினைக்கிறது என்னது, இந்த பாசிட்டிவாக நினைக்கிறீங்க. உங்களுக்கு எது நடக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் உட்காந்து நீங்கள் உங்கள் கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இப்போ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்.
அப்போ அந்த இதை வந்து நடந்த மாதிரி நினச்சி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் இப்போ உங்கள் கணவர் இப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கணவர் உங்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரியும், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தந்து கொடுக்குற மாதிரி, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஒரு வெளியே அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிற மாதிரி, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிங்களோ அதை நடக்கிற மாதிரி மாதிரி நினச்சி பார்த்து ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ சிவாப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் கொடுத்த சிவாப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த விஷயத்த சொல்லுங்கள். அப்போ சிவாப்பா அருளால் இல்லை கடவுள் அருளால் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் எனக்கு சந்தோஷமோ நிம்மதியோ நல்லதோ அதை நல்லபடியாக என் கடவுள் வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்கள். அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனேயும் அன்றைக்கி நாள் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கி நாள் நல்லதாக இருக்கணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுமோ, உங்கள் கணவர் எப்படி நடந்துக்கணுமோ, உங்கள் மனைவி எப்படி நடந்துக்கணுமோ அதை நினச்சி பார்த்து நீங்கள் நடக்குங்க. இல்லை வேறு ப்ராப்ளம் இதே இதை வந்து வேறு ரிலேஷன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப் உங்கள் குழந்தைகள் விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மாமியார் மருமகள் விஷயத்துலையும் அந்த இதிலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு மணி ப்ராப்ளம்னாலும் இதை அப்ளை பண்ணி இதே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி நினச்சி பார்த்து இது மாதிரி எல்லாமே நல்லதே நடக்குது. அதுக்காக வந்து முதல்ல நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி சொல்ல அந்த பலன் வந்து மேலும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி என் லைஃப் நல்லா இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒற்றுமையான ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, என் லைஃப்பில் பல மிராக்கல்ஸ் நடக்குது, நினச்சதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த அற்புதமான நல்ல லைஃப்பை என் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ மாதிரி சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 7 days ஒரு 1 week இந்த மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து சேஞ்ச் ஆவாங்க. நீங்களே அடுத்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்போ இது மாதிரி எனக்கு வந்த கிளைண்ட் அவங்களும் அப்படி இந்த ப்ராப்ளம் சொல்லுங்க. என் கணவர் வந்து சரியாக என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுகிறதில்ல, அதை கேட்டாலும் எங்களுக்குள்ள சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதையும் சொன்னேன், நீங்கள் எதுவும் கேட்க வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்க, எதையுமே கண்டுக்க வேணாம், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக 1 weekலே அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்களாவே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உண்மையிலே இந்த நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இந்த மாதிரி என் கடவுள் வந்து இப்போல்லாம் என்கிட்ட வந்து அக்கறையாக நடந்துக்கிறாரு, எனக்கு பிடிச்சதை வந்து என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு வாங்கி தராரு, என்கிட்ட ஒரு நல்லபடியாக பாசமாக பேசுகிறாரு, எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்கள் லைஃப்லையும் பல மாற்றம் ஏற்படும், உங்களோட பிரச்சனையும் சரியாகும் நான் நம்புகிறேன். இது எதுவும் டவுட்டு இல்லை கவுன்சிலிங் வேணும் ஏதாச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் சிவனருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.